Taste the Daily. கோவை மாவட்டம் குனியமுத்தூர் பகுதி கழக அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு ரத்தத்தின் ரத்தமே என்ற தலைப்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி இரத்த தான முகாமை துவக்கி வைத்ததோடு இரத்த தானம் பற்றிய முழுமையான பாதுகாப்பு பற்றியும் எடுத்துரைத்து பேசினார். அண்ணா தொழிற்சங்க பேரவையும் கழக மருத்துவ அணியும் இணைந்து நடத்திய இந்த முகாமில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சசிகுமார், கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு கோவை மண்டல செயலாளர் விக்னேஷ் சுப்பையன், அரசு போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்க கோவை மண்டல செயலாளர் செல்வராஜ் மற்றும் குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் மதனகோபால் உள்பட பலர் பங்கேற்று சிறப்பித்தனர். இரத்த தானம் என்பது வெறும் கருணை செயல் மட்டுமல்ல, இது தேவைப்படுவர்களுக்கு உயிர் நாடி. அதே போல தானம் செய்யப்படும் ஒவ்வொரு துளி ரத்தமும் உயிர்களை காப்பாற்றும் நம்பிக்கையை தரவும் குடும்பங்களை மீண்டும் ஒன்றிணைக்கும் சக்தி வாய்ந்தது. ரத்தம் என்பது உற்பத்தி செய்ய முடியாத ஒன்று கிடையாது, அதுதான் முக்கியம். அதே போல செயல்முறைக்கு 15-20 நிமிடங்கள் தான். அதே போல தானம் செய்யப்படும் ரத்தத்தை ஒரு சில நாட்களுக்கு மீண்டும் தேவையான உடனே உற்பத்தி ஆகிய ரத்தம், அதனால இது பயப்பட தேவையில்லை. அதே மேலும் ரத்த தானம் செய்வது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், இதய நோய் அபாயத்தை குறைத்து உள்ளிட்ட ஆரோக்கிய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். 3 மாதத்துக்கு ஒரு முறை ரத்த தானம் செய்யலாம் போட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க, மருத்துவர் சொல்லியிருக்காங்க.